நடிகர் விஜய் தூக்கி வைத்திருக்கும் இந்த குழந்தை யார் தெரியுமா? இதோ பாருங்க, எங்களுக்கு தெரியாதியா? பார்த்து தெரிஞ்சுக்கியா? அதே தெரியாதுன்னு சொல்கிறோம்ல. என்னையா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு தானையா நியூஸு போடுறோம். இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா என்ன? எப்படித்தான் உங்களை வச்சு பொழப்பு ஓட்ட போகிறோமோ ஒன்றும் புரியலை. மகளுக்காக 200 கோடியை செலவழிக்கும் ஷாருக்கான். மகளுக்கு தானையா செலவழிச்சாரு? என்னமோ உனக்கா எனக்கா ஊருக்கா செலவழிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிய. இல்லை ஏதாச்சும் புதுமை இருக்குமோ? இருக்கும். செய்தியை முழுசாக படித்தா என்னென்னு தெரியும். நம்ம தான் அறகுறையாக படிச்சிருக்கோமே செய்தியை. உங்களுக்கு தெரியாத ஒன்றை பற்றி அனுமானங்கள் செய்வது தொடர்ந்து அறியாமையில் இருப்பதற்கான ஒரே நிச்சயமான வழி சத்குரு. உண்மைதான், பல பேர் இந்த தவறை தான் செஞ்சுக்கிறாங்க வாழ்க்கையில். இதனால் பார்த்தி அப்படின்னாக்கா மீள முடியாத துயரத்தில் மாட்டிக்கிறாங்க. 100% உண்மைதான். 2024 தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதிர்ஷ்ட புயல் யாருக்கும் புயல் அடிக்க வேணாம், புண்ணாக்கம் அடிக்க வேணாம். அவங்க வாழ்க்கை அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதுமானதான். இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக எதுவும் தேவை அப்படிங்கிற ஆசைப்படும் போதும் பிரச்சனையே வருது. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் மாதிரி நபர்களை நம்பி சில விஷயங்கள் சில காரியங்கள் செய்யும் போது அதை விட பிரச்சனை வருது. இப்போ மொத்தத்தில் ஒரு குழப்பமான நிலையத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கான தீர்வு சொல்கிறதே கிடையாது. வேற லெவல் ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த 3 படங்களையும் மிஸ் பண்ணிடாதியே. அப்படி மிஸ் பண்ணிவிட்டு தேட்டரை விட்டு தூக்கிடுவாங்க. தேட்டரை விட்டு தூக்கிட்டா வேறு படம் போடுவாங்க. மறுபடியும் நாங்கள் இந்த படங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதியே அப்படின்னு போடுவோம். நாங்களும் யூடியூப்பில் போட்டு ஏதாச்சும் காசு சம்பாதிக்கணும்ல, வேறு என்ன பண்ணுறது? பற்றி எரியும் விவகாரம். ரஜினியை சந்தித்த தனுஷ் கோரிக்கை நிராகரிப்பு. பற்றி எரியுதா? தீயணைக்கு படைக்க தவளை சொல்லுங்கடா. எத்தனை விவகாரத்தை பார்த்தாச்சு. அடுத்த குடும்ப விஷயம் நமக்கு எதுக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது? போடுற செய்தியில் ஒரு பயர் இருக்க வேண்டியது. அதுக்காக இந்த அளவுக்கு பயர் இருக்கக்கூடாது சாமிகளாம். என்ன ஒரு பயர்?